வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசனத்தின் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுடனான போர் முடியும் தருவாயில் ட்ரம்ப் அறிவிப்பு, மீண்டும் பேச்சுவார்த்தை. அரசு நிறுவனங்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீண்டும் கொழும்பு திரும்பும் பயணிகளுக்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து. நீராடச் சென்ற 3 சகோதரர்கள் மாயம், 2 பலி. புத்தாண்டில் சோகம். சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச மகோற்சவத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு. கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், புத்தாண்டில் மனந்திறந்து பேசிய நாமல். இலங்கையில் புத்தாண்டில் நடந்த கலவரம், 2 படுகொலை. பட்டாசு விபத்துக்கள் குறைவு, ஆனால் வைத்தியசாலை அனுமதி அதிகரிப்பு. இந்த ஆட்சி கவிழாது என்பது வீண் பேச்சு, பிரதமர் ஹரினிக்கு எதிர்க்கட்சி பதிலடி. வடக்கில் இன்று சூரியன் உச்சம், அதிகரிக்கும் வெப்பம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸுக்கு அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் அந்த அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இப்போது பின்வாங்கினால் ஈரான் தனது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப 20 ஆண்டுகள் ஆகும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். நாங்கள் இன்னும் வேலையை முடிக்கவில்லை, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் இந்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் வாய்ப்புள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக 2 நாடுகளின் உயர்மட்ட குழுவினர் மீண்டும் இஸ்லாமாபாத் திரும்பக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2 நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் யுரேனியம் செறிவூட்டலை 20 வருடங்களுக்கு நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா ஈரானிடம் கோரிக்கை விடுத்தது. எனினும் 5 வருடங்களுக்கு மாத்திரமே யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி வைப்பதற்கான உடன்பாட்டை ஈரான் வெளிப்படுத்தியிருந்தது. இதனால் குறித்த பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுகளும் இன்றி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் 2வது தடவையாகவும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் மத்தியஸ்தம் வகிக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. குறித்த சூழலில் இந்த வாரம் மீண்டும் 2 நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என ராய்ட்டர்ஸ் கூறியுள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் அனைத்து அரச நிறுவனங்களும் அலுவலகங்களும் வழமை போல் திறந்திருக்கும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரச ஊழியர்களுக்கு கடந்த திங்கட்கிழமை மற்றும் நேற்று ஆகிய 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று முதல் அரச நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் செயல்பாடுகள் வழமை போல் இடம்பெறும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இன்று முதல் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கும் இதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பணிப்பாளர் ஷெரின் அதுஹோர்ல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று ஒரு சாதாரண அலுவலக நாள் என்பதால் அலுவலக ரயில்களை வழக்கம் போல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைக்கேற்ப உரிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்றைய தினம் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகள் 30% அளவில் மாத்திரம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன, சித்திரை புத்தாண்டு விடுமுறை காரணமாக பேருந்து ஊழியர்கள் மற்றும் சாரதிகள் விடுமுறையில் சென்றுள்ளமையால் இந்த தற்காலிக நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நாளை முதல் பேருந்து சேவைகள் மீண்டும் வழமை நிலைக்கு திரும்பும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சேருநுவர சோமாவதி வனத்தினூடாக பாயும் மகாவலி கங்கையில் நேற்று மாலை நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர்.
மஹிந்தபுர பகுதியை சேர்ந்த 24, 34 மற்றும் 35 வயதுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்களே இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இந்த 3 சகோதரர்களும் அவர்களது தந்தை மற்றும் மற்றொரு சகோதரனுடன் நீராடி கொண்டிருந்த போதே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளனர். காணாமல் போனவர்களை கடற்படை உயிர்காப்பு பிரிவினரும் சேரனுவர போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஹபராதுவ கடற்கரையில் நேற்று மாலை நீராடச் சென்ற இருவர் நீரில் மூழ்கியுள்ளனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு களுக்கல வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர்கள் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் கடுநாயக்க பகுதியை சேர்ந்த 21 மற்றும் 26 வயதுடைய இளைஞர்கள் ஆவர். இவர்கள் கடுநாயக்க பகுதியிலிருந்து சுற்றுலா வந்திருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள ஸ்ரீ நாத விகாரை பூமியில் ஆர்வமான சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச மகோற்சவத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றுள்ளார். சிங்கள புத்தாண்டு சுபநேர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி சிரசுக்கு எண்ணெய் வைப்பதற்கான சுபநேரம் இன்று முற்பகல் 6:55 மணிக்கு நடைபெற்றது. சியாமோபாலி மகா நிகாயவின் மல்வத்து மற்றும் அஸ்கிரி ஆகிய இரு பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டலுடன் கலாச்சார முறைப்படி நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டார். இதேவேளை இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு சிங்கள தமிழ் புத்தாண்டிற்கு பெற்றார். கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த தவறுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் தங்காலை கால்டன் இல்லத்தில் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே இதனை குறிப்பிட்டார். முதலில் அம்மாள் நடக்கும் தவறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறுகள் யாருக்கும் நடக்கலாம், அதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதை நாம் செய்ய வேண்டும். நாம் நமது கலாச்சாரங்களை பாதுகாப்பது, கல்வி கற்பது எல்லாம் இதற்காகத்தான். அத்தோடு எதிர்காலத்தில் ஒரு நாடாகவும் அதன் குடிமக்களாகவும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்ட சரிவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் மக்களுடன் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்று உடுவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கட்சியின் புதிய அலுவலகத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நாடாவை வட்டி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கட்சியின் செயலாளர் M.A. சுமந்திரன், உடுவில் பிரதேச சபை உறுப்பினர் தி பிரகாஷ், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான K. சயந்தன், சுகீர்தன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டதாவது, கடந்த பொதுத் தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் கட்சிக்கு ஏற்பட்ட சரிவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் மக்களுடன் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நமது அரசியல் இலக்கு என்பது சுயாட்சியை நோக்கிய ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணிக்கிறது. அதேவேளை கால ஓட்டத்தில் மக்களின் ஏனைய அடிப்படை தேவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி வெளிநாடுகளுக்கு செல்வது கவலை அளிப்பதாகவும் அரசியல் இலக்குகளுடன் சேர்த்து இளைஞர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பிலும் கட்சி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தனது உரையில் தெரிவித்ததாவது, இந்த அலுவலகம் மக்களின் குறைகளை கேட்கும் இடமாக மாத்திரமன்றி மக்களுக்கும் எமக்கும் இடையிலான நேரடி தொடர்பை வலுப்படுத்தும் பாலமாக அமையும். மக்களின் தேவைகளை ஒன்றிணைந்து கூட்டுணர்வுடன் பூர்த்தி செய்வதே எமது எதிர்கால இலக்காகும். எமது கட்சியும் அந்த இலக்கை நோக்கியே பயணிக்கும் என்றார். இலங்கையில் புத்தாண்டு தினமான நேற்று 2 பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் பெண்ணொருவர் உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெட்டொலகம பகுதியில் நேற்று மாலை பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக வெள்ளவாய போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 32 வயதுடைய வெள்ளவாய பகுதியை சேர்ந்த பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கள்ளக்காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில்
தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பயாகல பகுதியில் 46 வயதுடைய நபர் ஒருவர் தலையில் தடியொன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். பயாகல விகாரகந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று புத்தாண்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதுபான விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இக்கொலை இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து களத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் பயாகல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் அனுராதபுரம் நுவரவெவ குளத்தில் இருந்து அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் ஆள் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். நாட்டில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது இந்த புத்தாண்டு காலத்தில் பட்டாசு விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு மற்றும் பண்டிகை காலங்களில் அதிகளவான வீதி விபத்துக்கள் மற்றும் பட்டாசுகளால் ஏற்படும் விபத்துக்கள் பதிவாகும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுவாக ஒரு வருடம் முழுவதும் வாராந்தம் சுமார் 25,000 பேர் பல்வேறு விபத்துக்கள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் இந்த ஆண்டு புத்தாண்டுக்கு முதல் வாரத்தில் மாத்திரம் சுமார் 30,000 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது சாதாரண வாரங்களை விட 14% அதிகரிப்பு என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது பட்டாசு விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது படிப்படியாக குறைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆட்சியை பாதுகாக்கப் போவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சவால் விடுவதை விடுத்து நாட்டின் பொருளாதார சீரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் இந்த ஆட்சியை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என்று எதிர்க்கட்சிக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே ரஞ்சித் மத்தும பண்டாரு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் பிரேரணைகளை தவிடுபடியாக்குவோம் என பிரதமர் கூறுவது நகைப்புக்குரியது என்று சுட்டிக்காட்டிய அவர், நாடாளுமன்றத்தில் பிரேரணைகளை முறியடிக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அதிருப்தியை அரசால் ஒருபோதும் முறியடிக்க முடியாது. மக்களின் ஆணை இப்போது அரசுக்கு எதிராக திரும்ப தொடங்கியுள்ளது என்று கூறினார். ஊழல் ஒழிப்பு மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு பற்றி பேசும் அரசு கடந்த சில மாதங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் எதனையுமே நிறைவேற்றவில்லை. விலைவாசி உயர்வால் மக்கள் திண்டாடும் நிலையில் புள்ளி விவரங்களை காட்டி அரசு காலத்தை வீணடிக்கிறது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளை முடக்கிவிடலாம் என அரசு கனவு காண வேண்டாம். பொய் பிரச்சாரங்கள் மூலம் ஆட்சியை தக்கவைக்க முயல்வது தேசிய மக்கள் சக்தியே தவிர எதிர்க்கட்சிகள் அல்ல. அரசின் தோல்விகளை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் என்று அவர் திடமாக கூறினார். ஜனநாயக ரீதியான எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அரசு தனது அதிகார தோரணையை விடுத்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி மேலும் வலியுறுத்தினார். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:10 மணியளவில் பண்டத்தரிப்பு, தெல்லிப்பளை, வர்த்தலை விளான், வசாவிளான் மற்றும் மணற்காடு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளிலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, ஹமதொட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிங்கள தமிழ் புத்தாண்டு கலாச்சார விழாவின் சுபவேளையில் நிறைவேற்றப்படும் சடங்கு சம்பிரதாயங்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று கம்பஹாவில் இடம்பெற்றது.
சம்பிரதாயபூர்வமாக அமைந்த புண்ணிய காலத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கம்பஹா மெதகம ஸ்ரீ சுதந்தாராம விஹாரைக்கு விஜயம் செய்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது இலங்கை ராமஞ மகா நிகாயவின் காரக சங்க சபை உறுப்பினரும் மெதகம ஸ்ரீ சுந்தாராம தர்மதூத பிரிவனா மகாவிகாரையின் விகாராதிபதியுமான வணக்கத்திற்குரிய துன்மோதர சமித்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். சமய வழிபாடுகளை தொடர்ந்து கம்பஹா தர்ஷன வீரசிங்கவின் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புத்தாண்டு கலாச்சார விழாவில் பங்கேற்ற பிரதமர் வேலை ஆரம்பிக்கும் சுபவேளை உதயமானதும் இல்லத்தினரின் அழைப்பின் பேரில் அவ்வீட்டு வளாகத்தில் மரக்கன்றொன்றை நாட்டி வைத்தார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, வெளிநாட்டு விவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயஹேரத் ஆகியோரும் இதன்போது பிரதமருடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர் அங்கிருந்த சிறுவர்களுடன் பாரம்பரிய தேசிய விளையாட்டுகளில் ஈடுபட்டார். தொடர்ந்து வந்த சுபவேளையில் கல்வி கற்பதில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் வழிகாட்டிய பிரதமர் நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் கல்வி மேம்பாட்டிற்கான சுப ஆரம்பத்தையும் உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதமரும் ஏனைய அதிதிகளும் இல்லத்திலிருந்து கைவிசேடம் செய்தல், பரிசு பரிமாற்றம் ஆகியவற்றில் பங்கேற்றனர். கம்பஹா மாவட்டம் மீரிகமை பகுதியில் சட்டவிரோத ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த 2 யுவதிகளை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். மீரிகமை பிரதேசத்தில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து கணிசமான அளவு ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் 25 மற்றும் 27 வயதுடைய யுவதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் நீர்கொழும்பு மற்றும் கந்தானை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேற்படி யுவதிகள் நீண்டகாலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்களா அல்லது இதன் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்கள் யார் என்பது குறித்து மீரிகமை போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீவு 4ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முத்தையா கிருஷ்ணவதி அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மாத்தளையை புறப்படமாகவும் வவுனியா கட்குளம் 2ஆம் பிரிவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமையா பரமையா சந்திரபோஸ் அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி தெற்கு நீர்வேலியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தசாமி நவமணி அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பராய் வேட்கை புறப்படமாகவும் ராஜவீதி கோப்பாய் தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா விக்னேஸ்வரன் அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.